கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலைங்க. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நீங்க செய்யணுங்க. தினமும் காலையில் உங்க குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேத்துங்க. அந்த ஒளி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. கன்னிராசி நேயர்களே, பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்க பக்கம் திரும்புற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தர் வரப்போகிறார். அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியதாக அமைய போகுதுங்க. அதோட உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். தொழில், பணம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்ல போறேன். 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்கால பத்தி சிந்திக்கும் பொழுது உங்களுக்கான லட்சியத்தை நீங்க முடிவு செய்யணும். எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க செயல்ல இறங்கணுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மந்தமாக இருந்த நிலை மாறி கணிசமான தொகை உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரியாகும். நீங்க ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் நீங்கள் பழகும் பொழுது கவனமாக பழகணும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், நிதி நெருக்கடியால் நிம்மதி இழந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சிட்ருக்குது. யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வை சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலாக 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்கள் தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சா இங்க காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நாம் நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது கால தாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, சில நிமிடத்தில் நடந்துருங்க. ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எப்பவும் போல் இயல்பாக இருக்க நீங்கள் பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரலங்க, உங்களை மாத்துவதற்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்க வாழ போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமா தான் இதை நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வருஷமா இப்படி தான் போயிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன
ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை. இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமும் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே மாறப்போகுதுங்க. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பீங்க. இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் காரணமாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்கள் எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலுமிருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்வதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு ஒரு முழு திருப்தி இல்லாத மனநிலையை தந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்களும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக மருந்துகளோட இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்களை இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கு நீங்களே பழி ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாமல் நம்ம அடுத்த நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் பெருசாக மதித்த சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமாகவும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாததுனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதி தான் நிறைவேறுது. அதனாலேயே உங்க வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என் கையை கொடுத்து என்னை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க.
உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்கப் போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க, அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். இது நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்களே காதலிச்சா கூட அவங்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, உனக்கு என்ன பிடிக்கலை அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதை வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுருப்பீங்க. ஆனால் அப்புறமா தான் நீங்கள் துணிந்து செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுதுங்க. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலியை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்கள் செய்ய போகிறீங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. கன்னிராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு புதன் மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவிச்சு புதன்கிழமைகளை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த எளிய பரிகாரமாக இருக்கும். பெருமாள் அல்லது ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்வது கன்னி ராசியின் அதிபதியான புதனின் அருளை உங்களுக்கு முழுசாக பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும், பண வரவு அதிகமாக வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் பச்சை பயிரை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்ற போகுதுங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதாக அமையும். சில மனிதர்கள் தடையாக வந்து நிற்பாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே கவனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த இடத்துலையும் விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்காம வாக்குறுதிகள் கொடுக்கறதோ பொருளாதார உதவிகள் செய்கிறதையோ உடனே செய்யாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யலாங்க. எந்த செயலை செய்கிற மாதிரி இருந்தாலும் பல முறை யோசிச்சு செஞ்சா அதுவே உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க. சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு படைக்கிறது ரொம்பவே விசேஷம். அதே மாதிரி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது பசியால் வாடுறவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க இல்லை தூய்மை பணியாளர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு சனி பகவானுடைய கருணை பார்வை முழுசாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இன்னொரு பரிகாரம், பிரதோஷம் நாட்களில் சிவனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறதும் சிறந்தது. இல்லைனா கரும்பு சாறு வாங்கி கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணலாம்.
உங்களால் என்ன முடியுது, ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இல்லைனா பிரசாதம் கொடுக்கறது அந்த மாதிரி இதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை கட்டாயமாக நிறைவேற்றுங்க. வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு தெய்வ குத்தமாக கருதப்படுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமோடு நலமோடு.